மகன் தூயாவின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியானது அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, CBSE அகாடமி மற்றும் லோதோஸ் தொலைக்காட்சி நன்றி வழியாகவும் உலக அமைதிக்காகவும் அன்னை லூர்து ஹால் குடும்பத்தினர் நன்றியாக கருத்துக நிறைவேற வேண்டியும் ஆண்டனி நடராஜன், இழாந்தார் மேரி இவர்களின் ஆண்மையை பாற்றிற்காகவும் கவிதா பிறந்தநாள் நன்றி வழியாகவும் சிஸ்டர் ஜெரோம் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றி வழியாகவும் சிஸ்டர் ஜோஸ்பின் அவர்களின் பிறந்தநாள் நன்றி வழியாகவும் சிஸ்டர் மெரீஷியா நன்றி வழியாகவும் சிஸ்டர் தியாபன் குடும்பத்தினர் நன்றி வழியாகவும் லூர்து 7ஆம் நாள் மற்றும் சந்தனசாமி ஞான சௌந்தரி அவர்களின் ஆண்மையை பாற்றிற்காகவும் அலெக்சாண்டர் பிறந்தநாள் நன்றி வழியாகவும் உடல்நலம் வேண்டியும் மற்றும் குடும்ப சமாதானம் வேண்டியும் மேரி சரோஜா சூசை லூர்து மேரி இவர்களின் ஆண்மையை பாற்றிற்காகவும் பிரான்சிஸ் சேவியர் ஜபமாலை மேரி நன்றி வழியாகவும் அறுவை சிகிச்சை பாதுகாப்பாக நடைபெற வேண்டியும் சித்ரா தடைகள் நீங்கி திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் மாற்றினான் நன்றாக படிக்க வேண்டியும் அருட்சகோதரி ஜூட் அவர்களின் விசா விரைவிலே கிடைக்க வேண்டியும் வெளிநாடு பயன் நல்ல முறையில் அமைய வேண்டியும் மேலுமாக அன்னையை நாடி தேடி வந்திருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய முதல் வாசகமானது திருதூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார்: என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எனக்கு கொடுத்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டு செல்வதுதான் என்னுடைய விருப்பம். அதே போல பவுலடியார் தன்னுடைய வாழ்வின் இறுதி வரையும் இறைவன் தனக்கு கொடுத்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றி விட்டுதான் உலகை விட்டு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தியில் இப்படியாக சொல்லுவார்: விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொல்லுவார். அதே போல ஆண்டவர் இயேசு கல்வாரியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது 7 வார்த்தைகளில் ஒன்று எல்லாம் நிறைவேறிற்று. இந்த எல்லாம் நிறைவேறிற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், தந்தை இறைவன் தனக்கு கொடுத்த பணியை நான் வெற்றிகரமாக நிறைவேற்றி விட்டேன் என்று ஆண்டவர் வெளிப்படையாக சொல்வதன் அர்த்தம்தான் அந்த எல்லாம் நிறைவேறிற்று என்ற வார்த்தை. ஆகவே ஆண்டவர் இயேசுவும் சரி பவுலடியாரும் கடவுள் தனக்கு கொடுத்த பணியை இவர்கள் வெற்றிகரமாக இந்த உலகத்திலே செய்து முடித்தார்கள். அன்பார்ந்த நண்பர்களே, நீங்களும் சரி நானும் சரி இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஒரு குறிப்பிட்ட பணியை பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இது குருத்துவ பணியாக இருக்கலாம், அல்லது துறவர பணியாக இருக்கலாம், அல்லது குடும்ப பணியாக இருக்கலாம், அல்லது ஆசிரிய பணியாக இருக்கலாம், அல்லது சமூக பணியாக இருக்கலாம். அத்தனை பணியையும் நீங்களும் நானும் வெற்றிகரமாக இந்த பவுலடியாரை போல ஆண்டவர் இயேசுவை போல வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய பணி என்ன என்பதை அறிந்து அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்ற அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நீங்கள் நானும் தொடர்ந்து ஜபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்து நினைத்து பார்த்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. என்றும் வாழுமெல்லாம் அல்ல இறைவா, நீர் தேர்ந்தெடுத்த உம்முடைய மக்களாகி எங்களை கண்ணோக்கி அருளும். உம்முடைய தூயாவி எங்கள் உள்ளத்தில் குடிகொண்டு எங்களை தமது மாட்சியின் ஆலயமாக்கிட அவரே எங்கள் மீது எழுந்தருள செய்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 17 27 முடிய. அந்நாள்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது: நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்வை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்த இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். ஆண்டவரே, நீர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றீர். இறைவனே நம் மீட்பு. பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பின் என்று விடுதலை தரவல்லவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான்
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போதும் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தப்பட்டவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை. அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே உருவான இறைவா, உம்முடைய விசுவாசிகளாகிய நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளுடன் எங்கள் வேண்டுதல்களையும் தயவாயேற்றருளும். பக்தி பற்றுதலுடன் நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பணியினால் நாங்களும் உமக்கு ஏற்ற பலிபொருளாக மாற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம்முடைய சீடர் அனைவருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது தெய்வீகத்தில் எமக்கு பங்கு தரும் பொருட்டு அவர்கள் காண விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் மது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: வானமும் பூமியும் முது மகிமையால் நிறைந்துள்ளன. உலகளிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நாம் ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி என்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநடையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவி அடைய செய்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையிலுமே நாடு தேடி வந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் தகப்பனே.
எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்படி ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீர்தாமை எடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. இங்கு இருக்கின்ற இந்த பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு சிறுமைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்க தேவையான ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக அவர்கள் மீது பொழிதலும் ஆண்டவரே. மேலுமாக வாலிப பெண்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தக்க பருவத்தில் நல்லதொரு வாழ்க்கை துணை கிடைக்க வேண்டியும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக நீர்தாமை செய்திருக்கும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. மேலும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஜப்பிக்கின்ற தம்பதிமார்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மேலும் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல் நோயால் உள நோயால் வருத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு முதியோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய வல்லமையில கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு இருக்கிற அத்தனை நோயிலிருந்து முழுமையான விடுதலை நீர்தாமை கொடுத்திருக்கும்படியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் மனைவி கூர்ந்த ஒளிமைக்கவும் தரும் நேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான் போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர், உலகளே மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலை தோடுமை கொண்டு உம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து வரமிருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் வெற்றி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆடுகிறோம். மதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என அப்போஸ்தலர்களுக்கு மெடிந்திரேன். எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பிற்படுத்தாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அரை மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருபலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுதபலியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் விண்ணக தந்தை எனக்கு கொடுத்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்ன தெய்வன். இவருடைய தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பெறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், என் ஆன்மா குணமடையும். உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடுவார். என்றும் இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடுவார். என்றும் இன்று என்னோடு என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உங்கள் நட்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உங்கள் நட்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உறவில்லா இறைவனின் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. உறவில்லா இறைவனின் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உங்கள் நட்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உங்கள் நட்பு உறவின்றி
ஜெபம். இறைவா, வெளியுறவை தேர்ந்தெடுத்து முதலிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உன் நலம் நன்னிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பிய இந்த அருள் நிறை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உமது திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இந்த திருப்பலியை நிறைவேற்றினோம். இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நமது பணியை வெற்றிகரமாக செய்து முடிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் மகிழ்வு
மொழியால் உன்னை துதித்திடனாலும் கவலையில் நீரும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திடனாலும் கவலையில் நீரும் அம்மா. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய உணவை எங்களுக்கு இன்று அளித்திரளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் வெறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து விடுவிச்சிரளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுக்களை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆமென். மரியே வாழ்க.